உங்கள் முட்டியில் எம்ஆர்ஐ எடுத்ததுக்கப்புறம் மெனிஸ்கல் டேர்னு வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது வந்து லாங்கிடியூடலாக இருக்கா, இல்லை வெர்டிக்கலாக இருக்கா, இல்லை ஹரிசாண்டலாக இருக்கா, இல்லை வந்து ரேடியல் டைப்பில் இருக்கா. இந்த 3 டைப்பில் எந்த டைப்னு ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. இதை பொறுத்து அதோட ஹீலிங் ப்ராசஸ் இருக்கும். இன்னொன்று வந்து ஒயிட் ஜோன் உள்ளே இருக்க லேயரில் இருக்கா, அந்த மெனிஸ்களோட உள் லேயரில் இருக்கா, இல்லை அவுட்டர் லேயர் ரெட் ஜோனில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னர் சைடில் இருக்க ஒயிட் ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கும். அவுட்டர் லேயர் இருக்க ரெட் ஜோன் இதில் வந்து லேட்டரல் ஜெனிகுலர் ஆர்டரின்னு ஒரு ஆர்டரிலாம் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக அது கொடுத்துட்ருக்கும். சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸோ சீக்கிரம் ஹீல் ஆயிரும். இதை பொறுத்து இந்த 2 ஜோனில் எந்த ஜோனில் வந்து ஹீலிங் அந்த டேர் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, இதை பொறுத்து ஹீலிங் ப்ராசஸ் இருக்குங்க. ஆவரேஜாக மெனிஸ்கல் டேர் அப்படின்றது ஹீல் ஆகிறதுக்கு 6 to 8 வீக்ஸ் ஆகுங்க. உங்கள் ஏஜிங் பொறுத்து, உங்களோட மெட்டபாலிசம் பொறுத்து, உங்களோட பிளட் சர்க்குலேஷன் எவ்வளோ தூரம் வந்து அந்த டேரான இடத்துக்கு போயிருக்குன்றதை பொறுத்து இதோட ஹீலிங் ப்ராசஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஹீலிங் டிலே ஆகிறதுக்கு ரீசன் வந்து ஒன்று வந்து மேலா ஃபீமேலா, ஏஜ் வந்து அதிகமாக இருந்திருக்கலாம், ஸோ மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம், அந்த ஹீலான இடத்துக்கு சரியான சர்க்குலேஷன் போகாமல் இருந்திருக்கலாம், சரியாக இம்மொபிலைஸ் பண்ணாமல் வச்சுருக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராமை வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ணாமல், ரீஹாப் எக்ஸசைஸை சரியாக ஃபாலோ பண்ணாமல், இல்லை தப்பான ட்ரீட்மெண்ட் தப்பான ரீஹாப் எக்ஸசைஸ் பண்ணுறனாலையும் அது வந்து ஹீல் ஆகாமல் இருந்திருக்கலாம். உங்களோட மெனிஸ்கல் டேர் வந்து சரியாக ஹீல் ஆகாமலும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.